ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான அற்புதமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான அற்புதமான நாளானது வரப்போகுது. அப்படி என்ன முக்கியமான அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அற்புதமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய 29ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள், எப்பயும் வரது போல ஒவ்வொரு நாளும் வருது தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த நாள் பௌர்ணமியானது வருதுங்க. இந்த பௌர்ணமியானது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்பு உடையதுங்க. இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கிலிருந்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஐப்பசி பௌர்ணமியில் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால கடவுள்கிட்ட கதறி நின்னாலும் விதிப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் நவம்பர் 15க்கு பிறகு கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான ரிஸ்கான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம். அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக டீப்பாக இந்த வீடியோவில் எல்லா தாள்களையுமே தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தெரியலனா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஐப்பசி பௌர்ணமி நாளில் நீங்கள் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரை உங்களுக்கு சோறு கிடைக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இதனாலேயே தனி சிறப்பு என்று சொல்லலாம். இன்றுதான் சந்திரன் சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொடிவோடு தோன்றினார் என்பது வரலாறு. மெயினாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக அதிக பொடிவோடு தோன்றுவார். அது மட்டும் இல்லாமல் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதிமுழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் இதனால் சிறப்பு வழிபாடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யப்படுது. அதே போல் நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. இன்று இதை வைத்து சிறப்பாக வழிபாடு ஈசனுக்கு செய்யப்படும். அதுவும் எப்படி செய்யப்படும்னா, அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்னத்வாதோஷம்லாம் இருந்தால் உங்களுக்கு நீங்கும். அன்னம் பர பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இதை செய்துட்ருக்கோம். ஒவ்வொரு வருடமுமே உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் அந்த ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் இந்த மாதிரியான சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதே இதனுடைய பொருள். அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையை படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்ன அபிஷேகமானது செய்யப்படுகிறது. ஸோ அன்ன அபிஷேகம் செய்யப்படக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமி மற்ற பௌர்ணமிகள் போல் இல்லாமல் அதிக சிறப்புடையது. இதுதான் ஐப்பசி பௌர்ணமிக்கான தனி சிறப்பு. இப்போ ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பை பார்த்துட்டோம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிதி நேர்மை நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு யோகமாக இருக்கும். குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் நிதானம் தேவை. முன்பு போல் எல்லாம் எளிதாக நடந்துவிடும். உங்கள் முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன்கள் கிடைக்கும். ராகு இந்த டைம் உங்களுக்கு யோகமான நிலையை உண்டாக்குவார். செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால அதுவரை உங்கள் செயல்கள் எல்லாமே வெற்றியாகும்.
எதிர்ப்பு இல்லாமல் போகும், சக்தி வெளிப்படும், வம்பு வழக்கு என்றிருந்த நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்படுவது அவசியம். வாகன பயணத்தில் எச்சரிக்கையானது அவசியம். இயந்திர பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க கவனமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்பட வேண்டும். சூரியன் 10வது இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தடப்பட்டிருந்த வேலை நடந்தேறும். இந்த டைம் குடும்பத்தினர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். வாழ்க்கைத்தினருடைய ஆலோசனை உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம், இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். ஆக மொத்தம் மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வராகிய வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உண்டாகும். அதனால் வராகிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க வழிபாடு செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி பெற்ற உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதுவரை உங்களுக்கு நன்மைகளை வழங்கி வந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறதுனால இதற்கு முன்பிருந்த நிலையில மாற்றம் உண்டாகும். மிக எளிதாக நடைபெற்ற வேலை கூட இப்போது கடும் முயற்சியால் தான் முடிவுக்கு வரும். இந்த டைம் நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரம் சாதகமாகும். அதன் பிறகு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். அதற்குள் அனைத்தையும் முடித்து கொள்வது நல்லது. இந்த டைம் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஈஸியாக அடைய முடியும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வருமானமானது அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும். முழு நேரமும் தொழில் பற்றிய சிந்தனையும் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு யோக பலன்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் அளவிற்கு உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். ஒவ்வொரு செயலையும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தினரை இந்த டைம் அனுசரித்து செல்வது நல்லது. இதற்கு முன்பு எளிதாக இருந்த வரவில் இப்போது தடையும் தாமதமும் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். இயந்திர பணியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனத்தை இயக்கும் போது கவனம் வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை இந்த டைம் கண்டிப்பாக கேட்கணும். அப்போதான் நன்மை தரும். நன்றாக பழகி வந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உண்டாகும். இதுவரை கிடைத்து வந்த முன்னேற்றம் அந்தஸ்தில் சில பின்னடைவுகள் தோன்றக்கூடும். ஒவ்வொன்றிலும் நிதானமாக கவனமாக செயல்படுவது இந்த டைம் அவசியம். பெரியவர்களுடைய ஆலோசனை ஏற்று செயல்படணும். அவசர செயல்களை தவிர்க்கிறது சங்கடங்கள்லேருந்து விடுவிக்கும். தினப்பணியாளர்கள், சிறு வியாபாரிகள் எந்த ஒன்றிலும் அவசரப்பட வேண்டாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது அவசியம். ஆக மொத்தம் மகர ராசி திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யணும். இது செய்தீங்கன்னா அடுத்த 10 நாட்கள் பலம் உண்டாகும். நெக்ஸ்ட் அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேர்மையாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நன்மையானதாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதாவது உங்கள் நட்சத்திரநாதன் உடல் ஆரோக்கியத்தை நல்லா உண்டாக்குவார், சீராக்குவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் விலகும். இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதன் பிறகு கவனமாக செயல்படுவது அவசியம். இந்த டைம் முயற்சி ஸ்தானமான 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் தொழில்ஸ்தானத்தில் 10வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கிறாரு. எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஆதாயம் கிடைக்கும். தொழில் லாபத்தை நோக்கி செல்லும். புதிய ஒப்பந்தம் வரும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிய உங்களுக்கு அங்கீகாரம் உண்டாகும். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை, பணவரவை என்பது இருக்கும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால குடும்பத்தில் சிறு கலசலப்பு உண்டாகும். பணவரவில் தடை தாமதம் என்ற நிலை ஏற்படும். உடல்நலில் ஏதேனும் சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவிற்கு சூழ்நிலை மாறும். எல்லாவற்றிலும் கவனமாக செயல்படுவது இந்த டைம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது, அவங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பளிக்கிறது அவசியம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களால் படித்து ஈஸியாக முன்னேற முடியும். ஆக மொத்தம் மகர ராசி அவிட்டம் 1, 2 பாதங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபாடு செய்யணும்.
ஸோ இப்படி செய்தீங்கன்னா நன்மை உண்டாகும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த 10 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.